வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் 2026ஓட சிஎஸ்கே அணியை பற்றி ஒரு சின்ன அலசல் தான். அதாவது 2025 ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத சீசனாக அமைஞ்சு போச்சு. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த அணியோட 17 வருஷ ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷமும் அமைஞ்சதில்லை. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ராங்கான டீம் காம்பினேஷன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது எப்பயுமே ஒரு சேயிங் இருக்குது. அதாவது இந்திய அணிக்காகவும் மற்ற அணிக்காகவும் விளையாடாத வீரர்கள் கூட சிஎஸ்கே அணிக்காக வந்தால் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுற மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2025 எந்த ஒரு வீரருமே அந்த அளவுக்கு விளையாடலை. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஹோம் கிரவுண்டு, அதாவது சென்னை சேப்பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் சென்னை சேப்பாக் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 7 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்த எல்லா மேட்சுமே தோற்றுட்டாங்க. கிட்டத்தட்ட கேகேஆர் அணியோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 ரன் என்னமோ தான் 20 ஓவருக்கே அடித்தாங்க. அந்தளவுக்கு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே எந்த ஒரு 17 வருஷ வரலாற்றில் கொடுத்ததே கிடையாது. அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து டீமை வந்து மறுசீரமைப்பு பண்ணுங்கிற அவசியத்துக்கு போன வருஷம் செகண்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. அதோட ஃபஸ்ட்டு இம்பேக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேவியஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது. பிரேவியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏலத்தில் எந்த அணியுமே சீண்டலை. ஆனால் பிரேவியஸ் வந்து வந்த எல்லா மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணியில் வந்து இன்றைக்கி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராகவே கன்ஃபார்ம் ஆகிட்டார். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனி காம்பினேஷன்லாம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அமையுமாங்கிறது சந்தேகம்தான். பார்ப்போம். சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வராரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி சாம் கரனி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுனால அவருக்கு மாற்றாக வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து தான் ஆகணும். அந்த பிளேயர் யாருன்றது தான் தெரியல. இப்போதைக்கு கேம்ரூன் கிரீன் வந்து சிஎஸ்கேக்கு வரதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்ககிட்ட பர்ஸும் கிடையாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.